தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மார்ச் 14, 2026 சனிக்கிழமை. புனித மெட்டில்டா விருப்ப நினைவு நாள். சேசுமரி சூசை, நான் மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களில் மீட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமேன். தூயாவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளி, எழுந்தருளி வாரும். நிறையாறுதல் ஆண்டவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேருளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆவியானவரே, ஆமென். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினைகள் முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மையாக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலிகள் செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்கள் மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 9-14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன்.
ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாழ்ச்சியே உயர்ச்சி. இறைவா, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தபசு காலத்திலே எங்களை மீண்டும் மீண்டுமாக மது பாடுகளையும் ஜபதப ஒருத்தல் முயற்சிகளையும் செய்ய தூண்டுகின்ற மது சிலுவை பாடுகளில் பங்கு கொள்கின்ற ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து புதிய விடியலை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களை நிரப்பி எங்கள் பலகீனங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபட்டு உமது நாமம் தாங்கி உமது விசுவாசிகளாக பலமுள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தர வேண்டுகிறோம். இறைவா, எங்களுடைய கண் எதிரிலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவைக்குரிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் மக்களாக நாங்கள் வாழவும், பெருமை, பீத்தல், எல்லாம் பெயருக்காக செய்தல் என்னும் இந்த நாடக உலகில் நாங்கள் சிக்காமல் நன்மைத்தனத்தையும் நற்செயல்களையும் எங்களுடைய மனசாட்சிக்கு உமக்கு நெருக்கமான உள்ளதாக மட்டுமே நாங்கள் செய்து, தாழ்மையே எங்களுக்கு உயர்வு என்பதை நினைத்து எங்களையே நாங்கள் தாழ்த்தி பாவி என்ற உணர்வோடு உமக்கேற்ற மக்களாக நாங்கள் வாழ வரம் தந்து காத்திட வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி ஓடி வந்த ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம். பாவியர்களாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் அன்றாடும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்னை மரியின் துணையால் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.